முருங்கைக்கீரை குழம்ப வந்து 2 விதமா வைக்கலாம். ஒண்ணு வந்து தண்ணி சாறு. இன்னொன்னு வந்து துவரம்பருப்பு போட்டு வைக்கக்கூடிய தண்ணி சாறு. இன்னொன்னு பாசிப்பருப்பு போட்டு வைக்கக்கூடிய சாம்பார். துவரம்பருப்பு போட்டு நீங்க வச்சீங்கன்னா, துவரம்பருப்ப நல்லா வேக போட்டுக்கோங்க. வேக போட்டதுக்கு அப்புறம் அதில நெறைய தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு கொஞ்சமா ஜீரகம், கொஞ்சம் வெங்காயத்த அரிஞ்சு போட்டுக்கோங்க. கொஞ்சமா வந்துட்டு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டதுக்கு அப்புறம், இந்த கீரைய அள்ளி வச்சுட்டு, கீரை வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறம், நீங்க வந்து ஆஸ் யூசுவல் வந்து என்ன தாளிக்க போறீங்களோ, கருவடகம் போட்டு தாளிச்சிங்கன்னா ரொம்ப வாசனையா இருக்கும். இல்ல நீங்க தாளிப்புக்கு என்ன யூஸ் பண்றீங்களோ, அத யூஸ் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பு போட்டு நீங்க சாம்பார் மாதிரி வச்சீங்கன்னாக்கா, பாசிப்பருப்ப நல்லா வேக போட்டு, மஞ்சத்தூள் போட்டு, மிளகாத்தூள் போட்டு, இதுக்கு ஜீரகம் சேர்க்கக்கூடாது. கொஞ்சமா வந்து சின்ன வெங்காயத்த நறுக்கி போட்டு, குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டு, உருவி வச்ச கீரைய அதில வச்சு, இறக்க போகல வந்து தேங்காய், சோம்பு கொஞ்சோண்டு அரைச்சு விட்டு, நீங்க வந்து ஆஸ் யூசுவல் எப்பயும் தாளிக்கிற மாரி தாளிச்சுக்கலாம். வடகம் போட்டு நீங்க தாளிச்சுக்கலாம். என்ன கீரை சமைச்சாலும், அந்த கீரைய வச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு, அந்த கீரைய மூடி போட்டு வேக விடக்கூடாது. ஓப்பனா வச்சு தான் நம்ம வேக விடணும். அதே மாரி இன்னொரு நேரத்தில அந்த பச்சத்தன்மை வந்து மாறக்கூடாது. ரொம்ப கீரைய வந்து வேக வைக்கக்கூடாது. இத மாரி வந்து கீரை குழம்பு நீங்க வச்சு பாருங்க. செம்ம சூப்பரா நல்லா டேஸ்டியா இருக்கும். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸுக்கு எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. செம்ம டேஸ்டியான கீரை குழம்ப 2 நாள் வாரத்தில 2 நாள் முருங்கைக்கீரை குழம்பு சேர்த்துக்கோங்க. தேங்க் யூ.